சிவகாசி அருகே திருத்தங்கலில் சிதலமடைந்த நிலையில் உள்ள பாதுகாப்பு இல்லாத கலையரங்கத்தில் 6 ஆண்டுகளாக செயல்படும் அரசு துவக்க பள்ளியில் கழிப்பறை வசதி இல்லாமல் மாணவர்கள் திறந்த வெளியையும் பெண் ஆசிரியர்கள் அருகில் உள்ள இல்லங்களையும் நாடிச் செல்லும் அவல நிலை நிலவுகிறது. இதனால் 40ஆக இருந்த மாணவர் சேர்க்கை தற்போது 13ஆக குறைந்துள்ளது. மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் புதிய தொடக்கப்பள்ளி அமைக்கப்படும் என வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் திருத்தாங்கல்ல ஸ்டாண்டர்ட் காலேஜில் என் பையனை படிக்க வைக்கிறோம். ஆனால் 2021 வச்சுருந்தாங்க, தற்காலிகமாக வச்சுருந்தாங்க. சரி, இந்த பில்டிங் இடம் இருக்குது, அதை கட்டிக்குவோன்னு சொல்லி வச்சுருந்தாங்க கலையரங்கத்தில். ஆனால் இப்போ போதியதே இல்லை. பிள்ளைங்க நிறையா படிச்சிருந்ததெல்லாம் இப்போ எல்லாம் போயிட்டாங்க. நாங்களே எல்லாம் கூலி வேலை பார்த்து எங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிருக்கோம். இங்கே ஒரு கழிப்பறையில் எதுவுமே இல்லை. பில்டிங்கெல்லாம் மேலே இதாக இருக்குது. பிள்ளைகள் பாதுகாப்பே இல்லை. பிள்ளைகள் சின்ன பிள்ளைகனாலும் இங்கிட்டு போயதுலாம் டீச்சருங்களாம் ரொம்ப பாவம். பக்கத்தில் இருக்க வீடுகளையோ அதுலேயோ தான் போய்க்கிருக்காங்க. எங்களுக்கு இப்போ பிள்ளைகள் படிக்கிறதுக்காக எங்களுக்குள்ள ஒரு இடத்துல ஸ்கூல் கட்டி தரணும். கண்டிப்பாக எங்களுக்கு முதலமைச்சர் தான் அது ஏற்பாடு எங்களுக்கு பண்ணி தரணும். இதெல்லாம் நிறையா பிள்ளைங்க இங்கே படிக்கிறாங்க. எல்லாருமே அங்கங்கே சேர்த்துருவாங்க. போகிறதுக்காக வசதி எதுவுமே இல்லை. இங்கனக்குள்ளனா நாங்கள் ஏதோ நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு நிறையா இருக்குங்க. வீடுகளை நல்லா சேர்ப்பாங்க. அதுகளும் இப்போ பயப்படுதுங்க பள்ளிக்கூடத்துக்கு வரவே. என்ன இப்படி தொங்குது செய்யுது, மேலே விழுந்துருமோ செஞ்சிருமோ. ஏன்னா அன்னைக்கு உழுகையெல்லாம் பிள்ளைங்க இல்லை, மழை பெஞ்சுக்கிறதுனால பிள்ளைங்க இல்லை. பிள்ளைகளாம் இருந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ நாடு இருக்க சூழ்நிலை பொம்பளை பிள்ளைகளும் இங்கே தான் பாத்ரூம் போகிறாங்க. அது ரோட்டில் பயமாக இருக்குது. அன்னைக்கு கூட என் மயனை கூட தச்சையில கூப்பிடையில வண்டிக்காரங்க இடிச்சு போட்டு போயிட்டாங்க. நாங்களும் கூலி வேலை பார்க்குறோம். எங்களுக்கு முதலமைச்சர் தான் எதனாலும் எங்களுக்கு பில்டிங் கட்டி தரணும். ஏதோ நாங்கள் வேண்டுறதெல்லாம் கேட்டுக்கிறோம். சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க பாக்குறீங்களே, எல்லாமே ஃபுல்லா பாதிப்பாயிருச்சு. இதுல எப்படி 1ல இருந்து 5 வரைக்கும் இதுல எப்படி படிக்க முடியும் பிள்ளைங்க? டீச்சருங்களும் பாவம், அவங்களும் அதுக்கு தகுந்தபடி பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அது தனித்தனி ஸ்கூல் அறை இருந்துச்சுன்னா அதுக்கு தனித்தனி ஒன்னாப்புக்கு ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா அதுக்கு இப்போ 5 வரைக்குமே படிக்க வைக்கிறாங்க. இதுலதான் 5 வரைக்கும் இதுலதான் பிள்ளைங்க படிக்குதுங்க. அதுவும் டீச்சருங்களும் பாவம் தான். அவங்களும் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்களும் கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏதாச்சும் வீடுகளை போய் கேட்க செய்ய எல்லாமே டீச்சருங்க தான் பாவம். அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது. இடம் இருக்குது, அங்கே இருக்குது, இடம் இருக்குது, கட்டித்தாரோன்னு சொல்லி தான் நாங்கள் பிள்ளைகளை அனுப்பினோம். சரி கொஞ்ச நாள் தற்காலிகமாக இந்த கலையரங்கத்தில் இருக்கட்டும் செய்யட்டும்னு சொல்லி தான் அனுப்பினோம். வீடு அவங்க சேர்த்தாங்க. கண்டிப்பாக நாங்கள் அங்கே சேர்க்குறதா இருந்துச்சு. அவ்வளோ தூரத்துக்கு போக செய்யலை. நாங்கள் பயராசில் வேலை வைக்கிறோம் செய்கிறோம். இங்கனக்குள்ளே பக்கத்தில் தான் சேர்ப்போம். சரி பில்டிங் கட்டிடுவாங்கன்னு பார்த்தா பில்டிங் கட்டுற மணிக்கே தெரியல.